டாக்டர் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த அட்டையை 1000 தடவை படிப்போம். ஆனா நம்ம பயிருக்கு அடிக்கிற மருந்து என்னைக்காவது பாட்டில திருப்பி என்ன இருக்குன்னு படிச்சிருக்கோமா? கடையில கொடுத்தாங்க, நம்ம அடிச்சோம், அவ்வளவுதான் நம்ம கதை. இப்ப அரசாங்கம் புது பூச்சி மருந்து மசோதா கொண்டு வர்றதே நம்ம இந்த லேபிளை சரியா படிக்காதனாலதான். எளிமையான முறையில விவசாயத்தை கத்துக்கணும்னா ட்ரோன் கார்னை ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு மருந்து பாட்டிலா இருந்தாலும் அதுக்கு நீங்க அடியில பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணம் இருக்கும். இந்த முக்கோணம் 4 கலர்கள்ல இருக்கும். முதல்ல நம்ம தம்பி மண்டவோடு சிவப்பு முக்கோணம். இது ரொம்ப கடுமையான விஷயம். இது சுவாசிச்சாலே நம்மள பாதிக்கக்கூடும். நம்ம மோனோக்ரோட்டோபாஸ் போன்ற மருந்துகள் இந்த சிவப்பு முக்கோணத்தை கொண்டு இருக்கும். இதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. அடுத்தது எல்லோ லேபிள். இதுவுமே ரொம்ப ஹைலி டாக்ஸிக் தாங்க. ஸோ இதை அடிக்கும் போது நீங்க மாஸ்க்கும் ஹேண்ட் கிளவுஸும் போட்டுக்கிறது ரொம்பவே கட்டாயம். இதையுமே நீங்க முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துறது நல்லது. இப்பதான் நம்ம கொஞ்சம் கரெக்டான ரேஞ்சுக்கு வரும். அதாவது நீல ட்ரையாங்கிள். நம்ம யூஸ் பண்ற முக்காவாசி மருந்துகள் இந்த கேட்டகரியில் தான் வரும். பச்சை ட்ரையாங்கிள் பார்க்க போறோம். இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப கம்மியான டாக்ஸிசிட்டி கொண்டது. இது நமக்கு இருக்கிறதுல ரொம்ப சேஃபானது. ட்ரையாங்கிள் சிம்பிள் இல்லாத எந்த மருந்துகளையும் வாங்காதீங்க. ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, லேபிள் சிம்பிள் இல்லைன்னா அந்த மருந்து அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இல்லைன்றது தான் அர்த்தம். அதனால அடுத்த முறை நீங்க கடையில எந்த மருந்து வாங்க போனாலும் இந்த லேபிள்ஸை செக் பண்ணி கண்டிப்பா வாங்குங்க. நன்றி.